அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்தது நடக்க, கேட்டது கிடைக்க, ஆசைப்பட்ட அனைத்தும் மின்னல் வேகத்தில் நிறைவேற மிக மிக எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் மட்டும்தாங்க ஆகும். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காகவும் காரிய தடைகள் நீங்கவும் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை தாங்க இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். நம்ம பயன்படுத்த போகும் அந்த ஆற்றல் மிக்க நம்பர் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வீடியோல சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றியும் பார்க்க போறோம். சோ இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்ல ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே ஸ்பிரிச்சுவலா நிறைய தனித்துவங்களும் ஆற்றல்களும் இருக்குங்க. குறிப்பிட்ட சில நம்பர்ஸை நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா காம்பினேஷன் ஆஃப் சில நம்பர்ஸ் இருக்கும். அதாவது ஆற்றல் மிக்க சில சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். இந்த எண்களை ரிப்பீட்டடா நம்ம பயன்படுத்தும் போது அந்த எண்களுக்கு உண்டான சக்திகள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நாம் நினைத்த காரியம் ஒவ்வொன்றும் மேஜிக் போல அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். காரிய தடைகளும் விலகும். இந்த சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்றதுனால நம்முடைய மிகப்பெரிய கோரிக்கைகள் நிறைவேறுமான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ இந்த எளிமையான மெத்தடை குறைந்தபட்சம் 90 நாட்கள் 90 டேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். 90 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இருந்தாலும் முதல் 90 நாட்களுக்கு இடைவெளி இல்லாமல் பிரேக் எடுக்காம இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நேரத்துல நிறைய கோரிக்கைகளை வைக்க கூடாதுங்க. ஒரு டைம்ல ஒரு கோரிக்கைக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அது நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இதே டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பிட்ட சில கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல 11111111 இந்த நம்பரை நம்ம எழுதணும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால நீங்க எழுதுங்க. ரெட் அண்ட் பிளாக் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ண கூடாதுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இடது கையில ஏதோ அடிபட்டிருக்கு, அங்க எழுத முடியாத நிலை இருந்தால் வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர்லயும் நீங்க எழுதலாம். அடித்தல் திருத்தல் இல்லாம கொஞ்சம் கிளியரா நீங்க எழுதிக்கோங்க. இதை எழுதி முடிச்சிட்டு உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை கொஞ்ச நேரம் நீங்க வெளிப்படுத்துங்க.
உதாரணத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணம் இப்போ உங்க கைக்கு கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த நம்பரை நீங்க பார்த்துக்கிட்டே உங்களுடைய அந்த சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்தணும். இப்ப நம்ம பார்த்தது ஒரு உதாரணம் தாங்க. உங்களுடைய கோரிக்கை என்னவானாலும் சரி அது நிறைவேறியதை போல நீங்க ஃபீல் பண்ணுங்க. உண்மையாகவே இந்த நொடி அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு உற்சாகமா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை தத்ரூபமா கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. அந்த உணர்வு நிலையோட ஒரு 2 நிமிஷம் இந்த நம்பரை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த நம்பர் உங்க கையில இருந்தாலே போதும். முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அந்த நம்பர் அழிந்தால் பரவாயில்லைங்க. சோ தினமும் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்ப்பீங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாக ஆரம்பிக்கும். அதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. ஒரு கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. இது போல எத்தனை கோரிக்கைகளுக்கு வேணாலும் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் பயன்படுத்தி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அடுத்ததாக சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல முதலாவதாக கருங்காலி மாலை. அதீதமான பணவசியம், கடன் தொல்லையை நீக்குதல், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரித்தல், உடல் ஆரோக்கியம் மேம்படுதல், கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடித்தல், எதிரிகள் தொல்லையை நீக்குதல் மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருதல்னு நிறைய பலன்கள் இந்த கருங்காலி மாலைக்கு உண்டு. ஆனால் இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் மாலையை பயன்படுத்தும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலையை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லி இருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் இந்த கருங்காலியை பொறுத்த வரைக்கும் டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி இந்த மாலைகளை கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இன்னும் சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தாந்திரிக பொருட்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அனைத்து பொருட்களையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு சிறப்பு பூஜைகள் செஞ்சு கொடுக்கிறோம். சோ இதனுடைய ஆற்றல்கள் இன்னும் அதிகமாக பெருகி இருக்கும். கருங்காலியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஏறு சிங்கி கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த கருங்காலி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் தாந்திரிக குணமும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் ஒரு 5 நிமிஷம் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். இது ஒரு மந்திரக்கோள் போல நமக்கு வேலை செய்யும். மிகவும் புனிதமானதாக கருதப்படுவது இந்த ஏறு சிங்கி கட்டை. அடுத்ததாக வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு நமக்கு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. அடுத்த கட்டம் நகர முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை கழுத்தில் அணியும் போது காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி எடுத்த காரியம் அனைத்தும் அதிவிரைவாக வெற்றியில் முடியும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்க்க போவது லாவா மாலை. எரிமலை பிழம்பில் இருந்து செய்யக்கூடியது. ரொம்பவும் அதிகமா கோபப்படுறவங்க, அதிகமான டென்ஷன்ல இருக்கிறவங்க, மன அழுத்தம் டிப்ரெஷன்ல இருக்கிற எல்லாருமே இந்த லாவா மாலையை அணியும் போது அந்த மன அழுத்தம் முற்றிலுமாக குறையும். டென்ஷன் எல்லாமே பறந்து போயிடும். ரொம்பவுமே கூலான ஒரு பர்சனா நீங்க மாறிடுவீங்க. இந்த மாலையே பார்த்தோம்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதை கழுத்தில் அணியும் போதே அந்த சில்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலையை அணியும் போது நீங்க ரொம்ப பாசிட்டிவா மாறிடுவீங்க. கோபம், டென்ஷன் அனைத்துமே குறைந்துவிடும். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்துல இந்த கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும், அது நல்ல பண ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும். அதாவது பண ஈர்ப்பை கொடுக்கும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை சிறிய ரக கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும். நல்ல பண
ஈர்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை போட்டு வைத்தால் நல்ல தொழில் அபிவிருத்தி ஆகும், அதிகமான லாபங்கள் கிடைக்கும். இதனுடன் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்று தருவது இந்த துவாரகா கோமதி சக்கரம். ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும். சோ இப்ப நம்ம பார்க்கும் பொருட்கள் அனைத்தையும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். அடுத்த பூஜை இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி அன்றைய தினம் நடைபெற போகுதுங்க. சோ இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இது வியாபார நோக்கத்திற்காக கடை வச்சு நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரிஜினலா கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.